இது இயற்கை தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற 90% மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு தருணத்துல கண்டிப்பா தோக்கத்தான் செய்யறாங்க, கீழே விழுந்தாகத்தான் செய்யறாங்க, வலிக்கும் தாங்க. தினம் தினம் அதை நினைச்சு அழுவாங்க. நீங்களும் அதுல ஒருத்தவங்களா தான் இருப்பீங்க. சோ இந்த தோல்வி என்பது என்னைக்குமே ஃபைனல் டிசிஷன் கிடையாது, இறுதி முடிவு கிடையாது. என்னைக்கு நீ தோக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க தோக்குறீங்கன்னா நாளைக்கு முயற்சி பண்ணும் போது ஒரு படி முன்னாடி இருப்பீங்க. சோ திஸ் ஃபெயிலியர் இட்ஸ் நாட் எ ஃபைனல் டெஸ்டினேஷன். ஜஸ்ட் நீங்க உங்க டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணா போதும். புரியுதுங்களா? இங்கு நீ உன் இலக்க நோக்கி போறதுக்கு ஆசைகள் மட்டும் இருந்தா போதாதுங்க. மனசுல எண்ணம் இருந்தா மட்டும் போதாது. உன் இலக்க நோக்கி போறதுக்கு ஒரு தெளிவான திசை வேண்டும். அப்படி போகும்போதுதான் ஒரு தெளிவான டெஸ்டினேஷன் அடைய முடியும். அந்த டைரக்ஷன்ல நீ போறியா இல்லையான்னு எது சொல்லும்? தோல்விதான் சொல்லும். புரியுதுங்களா? நீ சரியான டைரக்ஷன்ல போறியா, ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்ப. நீ தவறான டைரக்ஷன்ல போறியா, நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப. அதை சரி பண்ணு. ஓகேவா? அதை சரி பண்ணு. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணு சரியான வழியில. அதை நினைச்சுக்கிட்டே பயந்து ஒதுங்கி அதிலே உட்கார்ந்துட்டு இருக்காதுங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. புரியுதுங்களாங்க? எந்த தடை வந்தாலும் அது எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு பாரு. அதனால நீ தோக்குறன்னு பாரு. அதை மாத்தினா உன்னால ஜெயிக்க முடியுமான்னு நினைச்சு முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. அப்படி இருந்தேனா நீ தோக்க மாட்ட. இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் பண்ண எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இல்லாத நாள் இல்ல. அவங்க வாழ்க்கையில தோல்வியே இல்லாத நாளும் இல்ல. தோல்விகளை கடந்து வந்த கதைகளை தான் நிறைய இருக்கு இங்க. ஸோ கீப் ஃபெயில் பார்ட் ஆஃப் சக்சஸ். உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா பல தோல்விகளை நீ கடந்து தான் போகணும். தோல்விகள் நிறைஞ்சுதான் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். வெற்றிக்கான பாதை. ஸோ கீப் கோயிங். என்னைக்குமே ஒரு பிரச்சனையை கண்டு பயந்து போனீங்கன்னா அவ்வளோதாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அந்த நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பண்றோம், என்ன வேணும் அப்படின்னு. அந்த செல்ஃப் அனலைசிங் வேணுங்க. அந்த செல்ஃப் அனலைசிங் எப்போ வரும்? அந்த சின்ன இன்ஸ்டன்ட்ல தான் வரும். நீ யாரு கூட பேசிட்டு இருக்கிறது, நீ மூவி ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம், ஏன் ஒரு புக்கு கூட படிச்சுன்னு இருந்திருக்கலாம், சில ஏதாவது கதை கேட்டு இருந்திருக்கலாம், ஒரு சில கதை. இப்படி ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்ல தான் அந்த ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் வந்துருச்சுன்னா உனக்கு தெளிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். எதனால நீ தோத்து போறேன்னு தெரியும். இனிமே எதை கண்டினியூ பண்ணணும்னு தெரியும். ஸோ என்னைக்கும் லைஃப் என்பது நீ தோற்று போகிறதுக்கு அல்ல, அழுது உட்கார்ந்து இருப்பது அல்ல. நீங்க பண்ண தவறுகளை சரி பண்ணத்தான். ஓகேவா? அடுத்த நாள் வந்தா நீ நேற்று முன்னாடி பண்ண அந்த தப்பு பண்ணாத அப்படின்னு உங்ககிட்ட சொல்லு. ஸோ முன்தினம் பண்ண தப்பு, அவமானங்கள், உங்க மேல பட்ட டஸ்ட், இது எல்லாம் இனிமே பண்ணாதீங்க. திஸ் டே தான் நியூ டே. இந்த டேல புதுசா ஒரு விஷயத்த பண்ணுங்க ப்ளீஸ். நேத்து பண்ண தப்பு திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. புதுசா ஒரு விஷயம் பண்ணு. கண்டிப்பா அதை உன்னால ஜெயிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேங்க, மறந்துடாதீங்க. உங்களை இந்த வாழ்க்கை கீழே தள்ளி விட்டுச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க முதுகு தரையில இருக்கிற மாதிரி பாருங்க. உங்க கண்ணு அப்பதான் உங்க எதிர்காலத்தை பார்க்கும். அப்பதான் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். தொடர்ந்து போகணும் என்ற நம்பிக்கை. சில நேரத்துல நீ நினைக்கலாங்க, வாழ்க்கையில தோத்துட்டோம்னு நீ நினைக்கலாம். ஆனா நீ தோத்துட்டேன்னு நினைக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைங்க. ஏன்னா நீங்க ஒரு படி முன்னாடி வந்து இருக்கீங்க. சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. அதை வச்சு நீங்க தினமும் முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுவீங்க. சரிங்களா? நன்றி.